விசித்திர வீரியனோட கல்யாணம் நடந்து கொஞ்சம் வருஷம் ஆனோன்னா அவனுக்கு ஒரு நோய் வந்துடுது. விசித்திர வீரியன் என்ன நோயின்லாம் சொல்லலை. அது வந்து என்ன இப்படி நோயின்னு சொன்னேன்னு வச்சுக்கோ, சில உபன்யாசத்துக்கு என்ன நோயின்னு சொல்லுங்க, அது சொல்லலை வியாசர். ஏதோ ஒரு நோய் வந்துடுத்து. அதனால் என்ன எடுத்து மரணத்தை அடைந்து விட்டார் விசித்திர வீரியன். போயாச்சு. இப்போது சத்தியவதிக்கு பாருங்க, சத்தியவதியுடைய ஆத்துக்காரர் சந்தனுவின் முதல் தாரத்து பிள்ளை பீஷ்மர் ராஜாவாக மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், குழந்தைய வச்சுக்க மாட்டேன்னு விட்டார். இவளுக்கு பிறந்த 2 புதல்வர்களும் போயிட்டா, அந்த ராணிகள் மிஞ்சிருக்கா. இப்போ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது பீஷ்மரை பார்த்து அவள் சொல்கிறாளாம், அப்பா உன் விரதத்தை விட்டுடு, எனக்காக தானே நீ விட்ட, எங்கள் அப்பா கிட்ட வந்து சத்தியம் பண்ண விட்டுடு, இந்த 2 பெண்களை பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாளாம். பரித்யஜேயம் த்ரைலோக்கியம் ராஜ்யம் தேவேஷு வா புனஹ யத்வாப்ய அதிகர்மதே தாபியாம் நது சத்தியம் கதஞ்சன. அதுக்கு பீஷ்மர் சொன்னாராம், அம்மா நான் எதை வேணாலும் வாழ்க்கையில் விட்டுடுவேன், வில்வித்தையை விட சொல்லுங்க விட்டுடுறேன், எதை வேணாலும் விடுவேன், ஆனால் பண்ணி கொடுத்த சத்தியத்தை மட்டும் விடமாட்டேன். எப்படி ராமர் வந்து சீதையை பார்த்து சொன்னாரோ, அப்பியகம் ஜீவிதம் ஜக்ஞாம் துவாம்பா சீதேது லக்ஷ்மணாம் நதுஃப் பிரதிஜ்ஞாம் பத்ரம் தே பிராமணைஹி, பிராமணர்களுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மட்டும் நான் மீறவே மாட்டேன்னு நதுஃப் பிரதிஜ்ஞாம்னு ராமர் ராமாயணத்தில். இது மாதிரி இவர் சொல்கிறார், நான் என் சத்தியத்தை விடமாட்டேம்மா அப்படின்னு சொல்கிறார். இப்போ என்னடாண்டா வழி அப்படின்னு அந்த சத்தியவதி பீஷ்மரை கேட்கும்போது பீஷ்மர் ஒரு விதி சொல்கிறார். இது ரொம்ப விவரித்து பாரதத்தில் சொல்லியிருக்கா. அது என்ன சொல்லியிருக்காங்கிறத பூரணமாக சொல்கிறேன். சில விஷயங்கள் கேட்கும்போது உங்களுக்கு நமக்கே காதில் விழும்போதும் நான் சொல்லும்போதும் கொஞ்சம் பிடிக்காமல் இருக்கலாம். ஆனால் ஒன்றே ஒன்று தெரிஞ்சுக்கணும், மக்களுக்கு பிடிச்சதை தான் சொல்லணும்னா நாங்கள் நிறைய மறைச்சு சொல்ல வேண்டியதாக இருக்கும். எப்போ வியாசரும் வால்மீகியும் மறைச்சு சொல்லலையோ, வை ஷுட் ஐ ஹைட் இட்? ஒன்றும். ரெண்டாவது என்னென்னா, இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இன்டர்நெட்டுக்கு போயிட்டேன்னா, நீங்கள்லாம் அடிக்கடி இன்டர்நெட்டோ மெயிலோ கூகுளோ ஏதோ பண்ணுறேன்னு வச்சுங்கோ, ராமாயணத்தின் ஆக்சஸ், பாரதத்தின் ஆக்சஸ் லோகத்தில் எல்லாருக்கும் இருக்குது. இப்போ ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்க, அமெரிக்காங்கிற ஒரு கண்டம் இருக்குன்னு பாரத வாசிகளுக்கு தெரியுமா? 300 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பூர்வஜர்களுக்கெல்லாம் அமெரிக்கான்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? அமெரிக்கா தான் அப்போ இருந்திருந்தாலும் இவளுக்கு தெரியுமா? ஆஸ்திரேலியான்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. அங்கே இருக்கக்கூடிய காட்டுவாசிகளுக்கு பாரத தேசத்தில் ராமாயணம்னு ஒரு கிரந்தம் இருக்குன்னு தெரியுமா? ஏன்னா அந்த காலத்தில் பப்ளிஷிங்கே இல்லையே, புஸ்தகங்கள் எப்படி கையில் கிடைக்கும்? எல்லாம் ஸ்ருதி தான், ஆச்சாரியன்கிட்டேருந்து கேட்டு தான் ராமாயணம் வரும். அதனால் access was restricted to a certain section of the society when you deal with scriptures 200-300 years back. ஆனால் இப்போ அப்படி இல்லை. அமெரிக்காவில் உட்காந்துன்னு இருக்கக்கூடிய ஜானுங்கிறவர் இன்டர்நெட்டில் ராமாயணம்னு தட்டினாலும் டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். சவுதி அரேபியாவில் ரெஹமான் வந்து டவுன்லோட் பண்ணாலும் படிக்கலாம். ட்ரிஷூரில் அனந்தராமகிருஷ்ண ஐயர் டவுன்லோட் பண்ணாலும் படிக்கலாம். அதனால் ராமாயணம்ங்கிறது இப்போ எல்லாருக்கும் போயிடுது. இப்போ போன உடனே அவள் என்ன பண்ணுவா? இப்போ ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஆச்சரியப்படுவேள். அடியனுக்கு யூடியூப்லேயே எங்கேயாவது ஒரு 5 மில்லியன் வியூஸ் இருக்குது, ஒரு 110 நாடுகள்லேருந்து பார்த்துருக்கிறதா யூடியூப் ரிப்போர்ட் கொடுக்குறா. அதில் ஜாஸ்தி அடியனுடைய வீடியோ பார்த்துருக்கிறது பாரத தேசம், அடுத்தது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, 3வது யுனைடெட் கிங்டம். இந்த மாதிரி இடங்கள்லாம் நமக்கே தெரியும். அமெரிக்காவில் நம்மளவா நிறைய பேர் இருக்கா, இது லண்டனில் நிறைய பேர் இருக்கா, சவுதி அரேபியாலேருந்து அவ்வளோ பேர் பார்க்குறா, தாய்லாண்ட்லேருந்து மக்கள் பார்க்குறா. இப்போ மால்தீவ்ஸ், மொரேஷியஸ்லேருந்து ஒரு துருஷ்கர் எனக்கு மெயில் எழுதுகிறார், ராமாயணத்தில் நீங்கள் இத்தனாவது வீடியோவில் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கேள், எனக்கு அதில் ஒரு டவுட்டுங்கிறார். ரஹமானுங்கிறவர் ஒருத்தர் எழுதியிருக்கார். இப்போ என்னன்னா அவள் கேட்குறா, இப்போ இதில் என்னென்னா, இப்போ நம்ம உபன்யாசம் பண்ணுறதையும் அவள் கேட்குறா இல்லையா? இப்போ நான் இதை விட்டுட்டேன்னு வச்சுக்கோங்க, அவள் என்ன பண்ணுவான்னா, பாத்தியா மூலத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கா, இவர் அப்படி மறைச்சு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டார் பார்த்தியா அப்படின்னு சொல்லுவாள். அந்த பேர் நமக்கு வரக்கூடாது. இருக்கிறத சத்தியம் புனഃசத்தியம் என்ன இருக்கோ அதை அப்படியே சொல்லணும். பிடிக்காமல் இருக்கலாம் சில விஷயங்கள். சீதையே கர்ப்பம் தரித்து ராமர் அவளை காட்டில் விடும்போது அதை எந்த உபன்யாசகராலையும் மனசோட கண்ணீர் இல்லாமல் சொல்லவே முடியாது உபன்யாசத்தில். ஆனால் அதை சொல்லாமல் விட்டுட்டா சொல்லுவா, பார்த்தேல ராமர்கிட்ட இருக்கிறத மறைச்சு சொல்கிறார் அப்படின்பா. இருக்கிறத சொல்லணும், ஆனால் அதை பார்த்து பதிவோடு சொல்லணும். எதுக்கு இதெல்லாம் இவ்வளவு பீட்டிக்கை யாராவது இவ்வளோ கொடுப்பாரா? டிஸ்க்ளைமர் சொல்லக்கூடிய விஷயம் அப்படி இருக்கும். என்னன்னா, கார்த்தியவீரியார்ஜுனன் ஒரு ராஜா இருந்தான்.
ஜமதக்னிங்கிற மகரிஷியை கொன்னவன் அப்பாவை கொன்னுட்டான் இந்த ராஜாங்கிறதுக்காக பரசுராமர் ஒரு விரதம் பூண்டு அந்த கார்த்தியவீரியார்ஜுனனை கொன்னுடுறார். என்னென்ன அந்த கார்த்தியவீரியார்ஜுனை வேண்டிண்டா என்னவோ தொலைஞ்ச பொருள் கிடைக்குமா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேளா? அவரெல்லாம் வேண்டிக்கவே வேண்டாம். அவரே யார் கையாலேயும் மரணத்தை அடைஞ்சிருக்கார். நமக்கு இதெல்லாம் தேவையா? அதனால் தொலைஞ்ச பொருள் கிடைக்கலன்னா பகவானை வேண்டிக்குங்கோ, இல்லாட்டா போனால் போகட்டும் போடான்னு பாடிடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் இல்லை. இவரெல்லாம் உட்காந்து வேண்டி ஒரு தேவதை நம்ம ஒரு விஷயத்துக்காக வச்சுக்கணும். இது பெரிய கவர்மெண்ட் மாதிரி ஆகிடுறது நமக்கு. பகவான் நம்மளை ரட்சிப்பாருங்கிற நம்பிக்கை இருக்கணும். ஒன்னொன்றுத்துக்கும் பரிகாரம் தேடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஸ்ருங்கேரி மகாசன்னிதானத்தில் அந்த கோவிலில் நீங்கள் பிரதட்சிணமாக வந்தேன்னா அங்கே கார்த்தியவீரியார்ஜுனன் சிலை ஒன்று இருக்கும். எல்லாரும் அங்கேயே நின்றுருப்பா. உள்ளே பகவான் இருப்பார். வெளில எது தொலைஞ்சிருக்கோ அதை தான் உட்காந்து பிரார்த்தனை பண்ணணும். இந்த கார்த்தியவீரியார்ஜுனை கொன்னாச்சு பரசுராமர். 21 தலைமுறை க்ஷத்ரிய ராஜாக்களை கொன்னுட்டார். இது முதல் நாள் பார்த்தோம், பஞ்சசியமந்தகம்ங்கிற க்ஷேத்திரம் பார்க்கும்போது கொன்னுட்டார். இப்போ விஞ்சிருக்கா அந்த க்ஷத்ரிய ராஜாவின் பத்னிகள், குழந்தை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்டபோது அந்த குலபுரோஹிதர் சொன்னாராம், ஊரில் இருக்கக்கூடிய பிராமணர்களோட உறவு வச்சுட்டு குழந்தைய பெற்றுக்குங்கோ அப்படின்னு சொன்னதா பாரதத்தில் எடுக்கிறார். எதுக்கு இதை சொல்கிறாருன்னா, அதை ஒரு உதாரணமாக வச்சுக்குங்கோமா சத்தியவதி. ஏன்னா இப்போ உங்கள் பிள்ளை போயாச்சு, ராணிகள் மிஞ்சிருக்கா அப்படின்னா யாராவது ஒருத்தரை வச்சு குழந்தைய பெற்று வைக்க வேண்டியது தான் ஒன்று சொல்கிறார். அடுத்தது ஒன்று சொல்கிறார், உத்தத்யன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிஷி. இந்த ரிஷிக்கு ஒரு பத்னி மமதா அப்படின்னு இருக்கா. நேற்றுலேருந்து இப்படியே வந்துருக்கு பாருங்க, மாயாவதி மமதான்னு வந்துருக்கு எல்லாம் ஒன்றுன்னா. அதனால் இப்போ மமதான்னு ஒத்தி இருக்கா. அவள் இந்த ரிஷியோடைய குழந்தைய கர்ப்பத்தில் தாங்கின்னு இருக்கா. இந்த ரிஷி உதத்யன் எங்கேயோ வெளில போயிருக்கார். இவ கர்ப்பவதியாக இருக்கா ஆத்துக்காரர் குழந்தையோட. அப்போது இந்த ஆத்துக்காரர் உதத்யன் ரிஷியுடைய தம்பி ப்ரஹஸ்பதி, இது வேற ப்ரஹஸ்பதி, இவளோட மைதுனம் உறவு வச்சுக்கணுங்கிறதுக்காக வராராம். அப்போ இந்த உள்ளே இருக்கக்கூடிய குழந்தை அதை தடுக்கிறதான். தடுத்த உடனே அந்த ப்ரஹஸ்பதிங்கிற ரிஷி அந்த குழந்தைக்கு சாபம் கொடுக்குறார், நீ குருடனாக பிறப்பாய். அந்த குழந்தை தீர்க்கதமஸ் அப்படிங்கிற பேரோட பிறக்கிறது. சுவாமி இப்படிலாம் கதை மேலே எப்படி போகும், இன்னும் கேளுங்க, இனிமே தான் இருக்குது. இப்போ என்னன்னா, இந்த தீர்க்கதமஸ் பிரத்வேஷி அப்படிங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். ஆத்துக்காரருக்கு கண்ணு தெரியல, எதுக்கும் வேலை ஆகலேன்னு இவ என்ன சொன்னாலாம், ஆத்துக்காரரை பார்த்து சொன்னாலாம், பர்த்தானா ஒரு பெண்ணை பரிக்கணும், தாங்கணும், பத்தினா அவளை காப்பாற்றணும், நீ ரெண்டுமே பண்ணுறதில்ல, நீ எனக்கு வேஸ்ட்டுன்னு விட்டாலாம். பாரியயா பரணாத் பர்த்தா பாலனாச்ச பதி ஸ்மிருதா, உன்னை ஹஸ்பண்டுன்னு சொல்லிக்கிறதே வேஸ்ட்டு. நான் இனிமேல் என் பெண் சிக்னேச்சர் ஏதாவது கொரியர்காரன் கேட்டால் பிரத்வேஷின்னு மட்டும்தான் போட்டுக்க போகிறேன், பிரத்வேஷி தீர்க்கதமஸ் அப்படின்னு போட்டுக்க போகிறது இல்லைன்னு சொல்லிட்டாலாம். இப்போ பிள்ளையான கௌதமனை கூட்டு சொல்கிறா, அப்பாவை கொண்டு கங்கையில் தூக்கி போட்டுருன்னுட்டா. அப்பாவை கொண்டு கங்கையில் தூக்கி போட்டுவிடுறான் பிள்ளை. இந்த அப்பா ஒரு கட்டையில் மிதந்துட்டே வரார். இந்த அப்பாவை பக்கத்து தேசத்து ராஜா மீட்டுடுறான். இந்த பிராமண ரிஷியை மீட்டுட்டு அவரை தனக்கு பிள்ளை இல்லைங்கிறதுக்காக தன்னுடைய பத்னியோட உறவு வச்சுக்க சொல்லி குழந்தை பெற்றெடுக்கிறான். இந்த சுவாமி இப்படி இருக்கே பாருங்கோ. இதுதான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, பாரதம் இஸ் வெரி வெரி க்ளோஸ் டு கலியுகம். ரியலிஸ்டிக் அப்படின்னா பாரதம். ராமாயணத்தில் எல்லாமே ஐடியலிஸ்டிக். ராமர் சீதையை பார்த்துட்டு இருப்பார், சீதை ராமரையே பார்த்துட்டு இருப்பார். ராமர் கிளம்பின உடனே சீதை ஓன் அழுவா, சீதை தொலைஞ்ச உடனே ராமர் அழறார், அவர் சேத்துவை கட்டி பத்னியெல்லாம் மீட்டுன்னு வரார். இதே பாரதத்தில் அப்படி இல்லை. ஒரு ராஜாக்கு இந்த மாதிரி பத்னி கித்தியும் அழகாக கடத்தின்னு போய்ட்டா இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டுருவார். இதுதான் பாரதம். அதனால் பாரதம் இஸ் வெரி மச் க்ளோஸ். நம்ம ஹியூமன் சொசைட்டிக்கு நம்ம அசோசியேட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதனால் இந்த ராஜா என்ன சொல்கிறார், தம் பத்னியை இந்த ரிஷியோட உறவு வச்சுக்கோங்கிறார். பத்னி கேட்கறதில்ல. அவள் என்ன பண்ணுறா, தங்கிட்ட வேலை பார்க்கக்கூடிய தாசி ஸ்திரியை அனுப்பிச்சு அந்த குழந்தைகளை பெற்றெடுக்கிறா. ராஜா பார்த்தார், இல்லை உன் மூலமாக குழந்தை வந்தால்தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும்னு சொல்லி இவன் மூலமாக 5 குழந்தைகளை பெற்றெடுக்கிறாராம் அந்த ரிஷி. அங்கன், வங்கன், கலிங்கன், புன்றன், சுங்கன் அப்படின்னு 5 பேர். இந்த 5 பேருக்கும் தன்னுடைய ராஜ்யத்தை 5 பிரித்து கொடுத்தார். அதனால தான் அங்கதேசம், வங்கதேசம் அப்படின்னு 5 தேசங்கள் வந்துதான். அதனால் பீஷ்மர் சொல்கிறார், அம்மா இந்த மாதிரியெல்லாம் உதாரணங்கள் ஏற்கனவே நடந்திருக்கு. அதனால் உம்ம பிள்ளை வேதவியாசர் இருக்கார் இல்லையா, அவரை கொண்டு குழந்தைய பெற்றெடுக்கலாம். எதுக்கு இத்தனையும் சொல்லணும்னு கேட்டால், அந்த காலத்தில் ப்ரிசிடென்ட்னு ஒன்று பார்ப்பா. ப்ரிசிடென்ட் அப்படின்னா முன்னாடி அது நடந்திருக்கணும். நடந்து கொடுத்தானே. இப்போ நம்ம பெரியவா எல்லாமே
சில இடங்களில் பார்க்கும்போது என்ன பண்ணுவான்னா, இப்போது ஒரு மேடைக்கு போகிறோம், எங்கள் ஆச்சாரியன்னு நான் பார்த்தது விதத்தில் சொல்கிறேன், ஒரு மேடைக்கு போகிறோம், எங்கள் ஆச்சாரிய புருஷான்லாம் ரொம்ப அனுஷ்டானப்பராள், அவள்லாம் மேடைக்கு போனோடனே இந்த மாதிரி ஒரு கார்பெட்டில் அது இதெல்லாம் உட்காரவே மாட்டா. அவள் வந்து கட்டையில் தான் உட்காருவா, அந்த கட்டையை சுத்தம் பண்ணி வச்சுருக்கணும், முந்தின நாளே போய் உபன்யாசம் பண்ணுறான்னா புண்ணியாவச்சனம் பண்ணிட்டு தான் போவா உள்ள. இது ரொம்ப அதெல்லாம் ரூல்ஸ் உண்டு. இது நான் அப்படிலாம் பார்க்கவே முடியாது. இங்கெல்லாம் நீங்கள்லாம் கொஞ்சம் ஆச்சாரம் தெரிஞ்சவா இப்படி கூப்பிட்டு உட்காத்தி வைக்கிறேள். பல இடங்களுக்கு போயிட்டால் என்ன ஆகிடும்னா, ஒருத்தர் நன்னா இவ்வளோ பெரிய ஷூ, எவ்வளோ பெரிய பாதுகைனா சொல்லவே முடியாது, அதோடு இங்கே அப்படியே அதில் நடந்துட்டுருப்பார். அவர் நடந்து போயிட்டு வந்தோடனே உட்காருங்கோம்பார், அதனால் உட்காந்துக்கணும், ஒன்றுமே சொல்ல முடியாது அதெல்லாம். அதனால் இன்னொன்று இதில் இன்னொரு கஷ்டம் கேளுங்க. இப்போது இந்த மைக்கெல்லாம் செட் பண்ணும் போது என்னது, இங்கே நன்னா செட் பண்ணிட்டார், ஒரு நாளும் ப்ராப்ளம் வரல, டச் வுட் பண்ணியாச்சு, ஒரு ப்ராப்ளமும் வரல. இன்னொரு கஷ்டம்னா, சில இடங்களில் ஒயரை சரிப்படுத்துகிறேன்னு அதை கடித்து அந்த எச்சை அதில் வந்து உச்சிஷ்டமெல்லாம் அதில் வழிஞ்சி அந்த மைக்கை என்னால் இப்போ பிடிக்கவும் முடியாது. இல்லை என்ன ஒரு கஷ்டம், நீ புரியறதா நான் சொல்கிற கஷ்டங்கள்லாம். எங்கள் ஆச்சாரியன் என்ன பண்ணுவார், ஒரு இடத்துல போனார், பலகை போடல, உடனே பையிலேருந்து 2 தர்பை எடுத்தார், போட்டார். தர்பையை போட்டுவிட்டா அது சீட்டுக்கு சமம், தர்பாசனம்னு பேர் அதுக்கு. அந்த மாதிரி நம்ம பெரியவாளை பார்த்தாலே we will know how to handle and manage situations. அதனால் பீஷ்மர் சொல்கிறார், அம்மா நீ கவலைப்படாத, முன்னாடி பரசுராமர் வதம் பண்ணின காலத்துலேருந்து தொடங்கி இந்த ரிஷி காலத்து வரைக்கும் இந்த மாதிரி நடந்திருக்கு, அதனால் நீ பண்ணால் அது பாவம் ஆகிடாது, ஏற்கனவே ப்ரெசிடென்ட் இருக்குது இல்லையா, அதனால் உன் பிள்ளைய நினச்சிக்கோ. ஏன்னா வியாசர் சொல்லிட்டு போயிருக்கார், அம்மா உனக்கு எப்போ தோன்றதோ, உனக்கு எப்போ காரியமாகணுமோ என்னை நினச்சிக்கோன்னார். அதை சொல்கிறாளாம் சத்யவதி, சஹிமா முக்தவாசம் தத்ர ஸ்மரேஹே கிருச்ரேஷு மாமிதி தம் ஸ்மரிஷ்யே மகாபாஹோ யதி பீஷ்மத்வமிச்சசி. பீஷ்மா நீ ஆசைப்பட்டியான என் பிள்ளை கிருஷ்ணத்வைபாயனன் வியாசனை கூப்பிட்றேன்னா நினச்சிக்கோங்க அம்மான்னார். வியாசர் வந்தார். வியாசர் வந்த உடனே இவ சொன்னா, அம்பாலிகா இருக்கா, நீ பெரிய உத்தமந்தான். ஆனால் அந்த இடத்துல சொல்கிற இன்னொரு விஷயம் பாருங்கோ, இவன் நினச்சா இல்லையா வியாசர் வரணும்னு. வியாசர் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார், நீங்கள் பத்ரிகாசிரமத்துக்கு போனேன்னா மேலே மானாங்கிற இடத்துல வியாசர் குகையில் வியாசர் மறந்த இடம் இருக்கும். என்ன பண்ணிட்டு இருந்தார்னார், சவேதான் விப்ருவன் தீமான் மாதுர்விஜ்ஞாய சிந்திதம். மாதுர்விஜ்ஞாய சிந்திதம், அம்மா நினைக்கும் போது வேதத்துக்கு சூத்திரங்கள் அமைச்சிருந்தாராம் வியாசர். அப்போ அம்மா நினச்சிருக்கா, நேர உத்தராகண்ட்லேருந்து உத்தரப்பிரதேஷ் பக்கத்தில் ஹரியானா பக்கத்தில் அஸ்தினாபுரத்துக்கு வந்துவிட்டார். அம்மாவை பார்த்து சொன்னார், அம்மா என்னன்னார், அம்பாலிகாவோட உறவு வச்சுன்னு இந்த குலத்தை விருத்தி பண்ணுன்னா. வியாசர் கருப்பாக இருப்பார், சுமாராக தான் இருப்பார், ஷேவெல்லாம் பண்ணிக்க மாட்டார், தீட்சையெல்லாம் வச்சுட்டு அப்படி சுமாராக தான் இருப்பார் பார்க்குறதுக்கு. அம்பிகையை அமிச்சா, அம்பிகை போய் பார்த்தா விசித்திர வீரியனை விட்டுட்டு இவரோடையா அப்படின்னு கண்ணை மூடினுட்டா. உறவு வச்சுண்டா. வியாசர் சொன்னார், இனிமே உனக்கு ஒரு குழந்தை ஒரு நாள் பிறக்கிற குழந்தை வீரனாக இருக்கும், ஆனால் கண்ணு தெரியாது அதுக்கு அப்படின்னு விட்டார். அடுத்த நாள் அம்பாலிகா போனால், அம்பாலிகா பார்த்து அப்படியே பயந்து ஆச்சரியப்பட்டு நின்றுட்டா. இவரோடையா அப்படியே வேர்த்து போய் அனீமிக் ஆயிட்டா, பேல் ஆயிட்டா. அதனால் அவர் சொன்னார், உனக்கும் ஒரு பிள்ளை பிறப்பான், ரொம்ப நல்லவன், ரொம்ப வீரன், ஆனால் கொஞ்சம் வெளுப்பாக இருப்பான், பாண்டுன்னு பேர் அவனுக்கு வெய் சொல்லி அனுப்பிச்சுட்டார். அதனால் சத்யவதி பார்த்தா, ஏண்டி குழந்தைகளை பெற்று ராஜ்யத்துக்கு ராஜா ஆக்குங்கோன்னா ஒரு கண் இல்லாத குழந்தையும் இந்த மாதிரி குழந்தைய பெற்று வச்சா இந்த ராஜா எப்படி நடத்தும் உலகத்தை. அதனால் அம்பாலிகா நீ மறுபடியும் போ. Namaskaram. In the coming months of January and February, there are very many discourses of mine, both in Tamil and in English, across different cities. The details of them have been posted on all my social media handles. Nevertheless, once more, for your attention and for your sake, I would like to read out very quickly. And on the 30th of December, tentatively I am to speak on the importance of Nutiyattu Divyadesham on the Vaikuntha Ekadashi Eve for PGP Auditorium in Singapore. On the 31st of December, it is for Tamil Isai Mandram in Georgetown. I will be speaking on Tiruppugadil Ramayanam.
Coming to the month of January, on the 17th of Jan, I will be speaking on Narayaniyam in Wonder for Shanmukhananda in Mumbai. On the 18th of December, it is our grand production called Agre Pashyami at the very same premises. First of February, I am to participate and speak at the Jain University Summit in Kochi. And 13th of February, it will be a special lecture for Shivaratri for Odakattur Mutt, which will be organized by Ramakrishna Bhajana Sabha. On the 22nd of February, for the first time, I am going to be a part of Mayuram Bhajanotsavam in the very, very famous and very close to heart Mayavaram. So that is the program for now. I know it's too many programs. All this has been put in the form of poster. Please do participate wherever you can. Namaskar.